ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். டோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஜ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா, அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.